வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய குட்டிச்சாத்தானை கொண்டு செய்யக்கூடிய சாம்பல் பிடி மாந்திரிக பயிற்சி வகுப்புல அடுத்த பாடமா நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செய்வனை கோளாறுகளை தம்பனம் செய்யக்கூடிய முறை பார்க்க இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா பொதுவாக பாத்தீங்கன்னா செய்வனை கோளாறை பொறுத்தவரை ஒருவருக்கு ஏவல் முறையில செய்வனை கோளாறு வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஏவல் முறையில் செய்யக்கூடிய செய்வனை கோளாறை பாத்தீங்கன்னா வித்வேஷன முறையில் அவங்க எந்த தெய்வத்தையோ ஏவி விட்டிருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா வித்வேஷன முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம விரட்டிடலாம். அதே செய்வினை கோளாறானது ஒருவருக்கு அவர் குடியிருக்கக்கூடிய வீட்டிலேயோ அவருக்கு சொந்தமான மனையிலேயோ அல்ல அவருடைய வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ ஒரு செய்வினை கோளாறுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதிய முறைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை செஞ்சோ அல்லது ஒரு எந்திரம் எழுதியோ அல்லது ஒரு தாயத்தில் கட்டியோ அல்லது ஒரு முட்டையில் மந்திரிச்சோ ஒருவருக்கு செய்வினை செஞ்சு அவர் இருக்கக்கூடிய இடத்துலையோ அவருடைய மனைவிலையோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ செய்வினை கோளாறு வைக்கும் போது அந்த செய்வினை பார்த்தீங்கன்னா எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முறை. இந்த முறை ரொம்ப ஒரு முக்கியமான முறை. ஏவல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம விரட்டி விடலாம். வீட்டுக்குள்ளேயும் சரி இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி எந்த கோளாறு இருந்தாலும் விரட்டி விடலாம். ஆனால் இதே போல பார்த்தீங்கன்னா பதிச்சு வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல பதிச்சு வச்சு ஒரு பொருள் செய்வினை நமக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம எப்படி விரட்டுறது அதை பார்த்தீங்கன்னா காரிய குட்டிச்சாத்தானை கொண்டு சாம்பல் பிடி மாந்திரிக முறையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பார்த்தீங்கன்னா இந்த தம்பன கர்ப்பத்திற்கு உண்டான சாம்பல் செய்யக்கூடிய முறையை சொல்லி கொடுத்துருக்கோம். அதற்கு உண்டான பார்த்தீங்கன்னா சாம்பலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த சாம்பலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு தாம்பாளத்தட்டிலையோ அல்லது முரத்துலையோ நமக்கு தேவையான அளவு கூட்டி அதை பார்த்தீங்கன்னா நிரப்பி வச்சுக்கணும். நிரப்பி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ காரிய குட்டிச்சாத்தானுக்கு உண்டான சக்கரம், இந்த சக்கரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரத்தை பார்த்தீங்கன்னா இந்த தாம்பாளத்தில் சாம்பலை கூட்டி அதை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா முக்கோண சூளம் சொல்லுவோம். அந்த முக்கோண சூளத்தை வரைந்து 3 முனையில் பார்த்தீங்கன்னா முக்கோணம் சூளத்தை வரைஞ்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான உரி எழுதணும். இந்த முனையில் ரீதி, இந்த முனையில் எய்ய, இந்த முனையில் நுண்ணு, நடுவில் ஊ போட்டு கட்டு அப்படின்னு போட்டோம்னா காரிய குட்டிச்சாத்தானுடைய தம்பன கட்டு சக்கரம். இப்போ தம்பன கட்டு சக்கரத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பலை வரைஞ்சிட்டோம். இப்போ தாம்பாளத்தட்டில் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த தாம்பாளத்தில் கற்பூரத்தை பற்ற வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மந்திர உச்சாரணம் பண்ணணும். மந்திர உச்சாரணம் பண்ணுவதற்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா கணபதி மந்திரம், குரு மந்திரம், காப்பு பாடல், சூனிய பாடல். இப்போ காப்பு பாடல் சூனிய பாடலை பொறுத்தளவு நாம் சொல்லி எப்படி பார்த்தீங்கன்னா மந்திரிக்குது அப்படின்றத கற்பூரத்தை பற்ற வச்சோம்னா கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா அசுவகாரியம் செய்யணும். அசுவகாரியம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இடமிருந்து இந்த ரிவர்ஸில் இடமிருந்து வளமாக பார்த்தீங்கன்னா சாம்பாடை சுற்றி இப்போ மந்திர உச்சாரணம் பண்ணணும். வழக்கம் போல சொல்லிட்டது போல கணபதி மந்திரம், குரு மந்திரம், காப்பு பாடல், சூனிய பாடல் சொல்லிட்டு அதற்கு அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டிச்சாத்தனுடைய செய்வினை கட்டக்கூடிய மந்திரத்தை நம்ம பார்க்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான மந்திரத்தை பொறுத்தளவு ஓம் அங்கரி வளமா காரிய குட்டி இட்டவுடல் பட்ட பாலகா குட்டி ஆத்மம் கூட அழைத்தேன் வாவா அடியேன் ஏவ பிண்டம் கட்டு காரியம் எச்ச கடும்பலி உண்டு உய்ய நசிய காரிய குட்டி ஏவனின் வாவா என் சொல் கேட்டான்னு சொல்லிட்டு இந்த செய்வினை கோளாறுக்காக யார் நம்மகிட்ட வந்திருக்கிறாரோ அவருடைய பெயர், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரோட பெயர், அவங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை சொல்லிட்டு வசமே கொண்டார் பூமி இட்ட செய்வினை கடுகடு உச்ச காரிய குட்டி தம்மனான்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 108 முறை உச்சாரணம் பண்ணணும். 108 முறை உரு சொல்லி உச்சாரணம் செய்து இந்த விபூதியை என்ன பண்ணணும், இந்த சாம்பலை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடியிருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது அவங்களுடைய பூமியிலேயோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ பார்த்தீங்கன்னா 4 மூலையிலும் பார்த்தீங்கன்னா குழி பறித்து ஒரு கண்ணாடி பாட்டிலையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ பார்த்தீங்கன்னா அந்த மந்திரிச்சு வச்சக்கூடிய சாம்பலை பார்த்தீங்கன்னா நிரப்பி அதை பார்த்தீங்கன்னா அவங்க பூமியில் பார்த்தீங்கன்னா 4 மூலையிலும் பார்த்தீங்கன்னா பதிக்க வச்சுட்டு அதே போல் அந்த சாம்பலை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லையை சுற்றி அவங்க வீட்டை சுற்றி நம்ம தூவி விடணும். அப்படி நம்ம தூவக்கூடிய பட்சத்தில் அவர்கள் எந்த முறையில் பதிச்சு நமக்கு செய்வினை கோளாறு நமக்கு ஏவி விட்டுருந்தாலும் அந்த எந்திரத்தில் வச்சுருந்தாலும் சரி, தாயத்தில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பதுமை செஞ்சு வச்சுருந்தாலும் சரி, இல்லை முட்டையில் ஏவி வச்சுருந்தாலும் சரி, எந்த கோளாறுல அவங்க செய்து வச்சிருந்தாலும் அதனுடைய பவரானது உடனே கட்டுக்கு வந்துடும். எந்த ஒரு செய்வினை கோளாறும் நம்ம குடியிருக்கக்கூடிய இடத்துல வராது. இந்த முறையானது ரொம்ப ஒரு முக்கியமான முறை. இது பார்த்தீங்கன்னா காரிய குட்டிச்சாத்தனை கொண்டு சாம்பல் பிடி மாந்திரிகத்தில் எளிய முறையில் பார்த்தீங்கன்னா செய்வினை கோளாறுகளை கட்டக்கூடிய முறை. இந்த முறை நம்மளுடைய மாணவர்கள் உங்களுக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு செய்து கொடுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. அடுத்த பதிவில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்மடம், அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்வேஷன முறையை நம்ம பார்க்கலாம்.